வணக்கம். நான் ராதாகிருஷ்ணன். நான் அவனாஷிலேருந்து வரேங்க. ஆஹ் ஒரு 20 days பேக் என்னோட சிஸ்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருந்தாங்க வீட்டில். அவங்க என்னோட கேரில் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு திரும்பி அவங்க போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க லிட்ரலி கேஸ்பிங் ஃபார் ஆக்சிஜன். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. ஆஹ் நான் அவ்வளோதானே நினச்சிட்டு இருந்தேன். அதே என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உடனே ஏஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருப்பூர், அவங்க அங்கே எல்லாரையும் எனக்கு தெரியும். அங்கே ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணி அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறவும் உடனே அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வித் மெடிக்கல் டீம், ஆக்சிஜன் எல்லா ஃபெசிலிட்டியோட உடனே அனுப்புனாங்க. அனுப்புனதும் வீட்லேயே வந்து மானிட்டர் வச்சு என்னென்னு பார்த்து உடனுக்குடன் ஆக்சிஜன் இது பண்ணி, அதாவது அந்த கோல்டன் ஹவர்ஸ் அதுக்குள்ளேயே அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப ஸ்மூத்தாக பிக்கப் பண்ணி வந்து இங்கே வந்ததும் எமர்ஜென்சி கேஷ் ஹெல்பி டாக்டர் கிருஷ்ணகுமார் கிரிட்டிக்கல் கேர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க இந்த கேஸை. ஆக்சுவலி பார்த்தா அன்னைக்கு நான் ப்ராக்டிக்கலி ஆல்மோஸ்ட் நீ ஒன்றும் முடியாது போல் இருக்கு அந்த அந்த ஒரு இதுக்கு வந்துட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த அந்த டேர்னிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு மாற்றம், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது முடிஞ்சு நான் ஐசியூ கேர் பார்த்தீங்கன்னா ஐசியூலையுமே வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் இது யூஸ் இல்லைங்கிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பியூட்டிஃபுல், அது ரொம்ப ஹைடெக் கேர், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 daysக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாற்றம், பெரிய மாற்றமா இருந்தது. பேஷண்ட் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண தொடர்ந்தாங்க. அதே நேரத்தில் மெடிக்கல் டீம் வந்து டைம் டு டைம் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற அந்த என்சைட்டியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிட்டே இருந்தாங்க. எவ்ரி 4 hours ஒரு அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த டீம், மெடிக்கல் டீம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன பிறகு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணனா இந்த ஸ்ரீரஞ்சித் மேடம், எம்டி ஜென்ரல்மென்ஸ், அவங்க பார்த்துட்டேன். அவங்க கிட்ட பேச ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ரொம்ப என்னுடைய பிரச்சனைகள் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி. அதை வந்து அவங்க மேக்சிமம் அவங்க டீம், த டீம் ஆஃப் நர்சிங், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போக போக இந்த ஹோல் டீம் அதை எப்படி அவங்களோட ப்ரோக்ரஸை வந்து எப்படியாவது அவங்க நல்ல ஒரு இது கொண்டு வரணும்னு சொல்லி அது ஒரு இட் வாஸ் அ டீம் எஃபர்ட். அண்ட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. மெடிக்கல் டீம், நர்சிங், அட்மின், ஆல் ரிசப்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச்.